Hi friends, welcome back to my channel Cook with Sowmi. நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பண்ணுறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நான் முட்டை பொரியல் போட்டிருப்பேன், அவரக்காய் முட்டை பொரியல். இது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை சேர்த்து சாப்பிடாதவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கருக்க விடாமல் நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சுட்டு. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், கருகி போகாமல் இருக்கும். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுருங்க. பாசிப்பருப்பு நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். நான் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காவை. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நமக்கு அவரைக்காய் பொரியல் நல்ல ஒரு க்ரீனிஷாகவே இருக்கும், கலர் மாறாமல். அதுக்காக தான் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். அவரைக்காயெல்லாம் நல்லா வெந்து வரணும், அது வதங்கிறதுலையே. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடக்கூடாது தண்ணி. சும்மா நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சும்மா தண்ணி தெளித்து விட்ட அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு நமக்கு அவரைக்காய். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அப்பளம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். அப்பளம் இருந்தால் போட்டுங்க, இல்லை எந்த வத்தல் ரெசிபி உங்ககிட்ட இருக்கோ அதை போட்டுக்கலாம். அப்பளம் போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதுக்காக நான் அப்பளம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்பளம் இல்லை வேறு ஏதாவது வத்தல் ரெசிபி இருக்குனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ அப்பளம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான் மிக்சியில் போட்டு தூளாக. இப்போ அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் வேறு சேர்த்துருக்கோம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். காரமும் கம்மியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஈவினிங் நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுத்தா கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக நமக்கு டேஸ்ட்டு. சும்மா சாப்பிட்றதுக்கே இது நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வத்த குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.